கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய கிறிஸ்தவர்களிடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்ல. என் பாவம் மன்னிக்கப்பட்டது, என் மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டது, நான் தேவன் என் பாவத்தை மன்னித்து விட்டார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு இல்ல. எதனாலன்னா, நமக்கு பாவம்னா என்னன்னு தெரியல. என்ன இப்படி சொல்றீங்கன்னு நீங்க கேட்கிறீங்களா? ஆமாங்க. பாவம்னா என்னன்னா, மேபி வேதத்தை நல்லா தியானிச்சவங்களுக்கு 2 பாவம் தெரியும். சில பேர்த்துக்கு 1 மட்டும் தான் தெரியும். அந்த 1வது வசனம் பார்த்தீங்கன்னா, 1 யோவான் 3:4 சொல்லியிருக்கு. தேவனுடைய கட்டளைகளை மீறுவது, அதாவது நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். நீங்க நார்மலா எந்த ஒரு கிறிஸ்தவர எடுத்துக்கிட்டாலும், அவங்ககிட்ட பாவம்னா என்னன்னு நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, கட்டளைகள் மீறுவது, தேவன் சொன்ன கற்பனைகளை மீறுவது, இதுதான் பாவம்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் இன்னும் நல்ல வேதத்த தியானிக்கிறவங்க, நெறைய பேர் நம்ம பழைய ஏற்பாட்டிலேயே இருப்போம். புதிய ஏற்பாட்டுக்குள்ள நம்ம வரவே மாட்டோம். புதிய ஏற்பாட்டுல நம்ம தியானிக்கும்போது, நமக்கு ஒரு வசனம் இருக்கும் அதுல. நீங்க வாசிச்சீங்கன்னா, யாக்கோபு 4:17 ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும், அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். இல்லையா? இது 2வது பாதம். அதாவது தேவனுடைய கட்டளைகள் மீறுவது ஒரு பாவம். நமக்கு ஒரு நன்மை செய்யும். இல்ல நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு நம்மளால உதவி செய்ய முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருந்தும் நம்ம உதவி செய்யாமல் இருந்தோன்னு வச்சுங்களேன், அது பாவம். நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம நெறைய நேரத்துல நம்மளால செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப முடியாம கடன் கேட்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். நம்ம கையில காசு வச்சிருப்போம். இந்த காசு வச்சிருந்தும் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கடன் கொடுக்க மாட்டோம்ன்னு சொல்லியிருப்போம். இல்லன்னா உங்க உற்றார் உறவினர்கள் ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நம்மளால செய்ய முடியும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த சிரத்தை எடுத்து நம்ம செய்ய மாட்டோம். அதுவும் பாவம். அதுதான் இந்த 2 பாவம். இது நல்லா தியானிச்சவங்களுக்கு இந்த 2 பாவம் தெரியும். இன்னொரு பாவம் இருக்கு. அது நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்துல. ரோமர் 3:23 அந்த வசனத்த வாசிக்கிறேன். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவராகி, அதாவது நம்ம எல்லாரும் பாவிகள் தான் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம அத அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம அத அக்செப்ட் பண்றதே கிடையாது. வசனம் என்ன சொல்லுது? எல்லாரும் பாவிகள்ன்னு சொல்லுது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ரோமர் 1ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கிறது தான் பாவம். மத்ததெல்லாம் பாவம் இல்லன்னு நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா வசனம் என்ன சொல்லுது? எல்லாருமே பாவிதாங்க. நார்மலா என்ன பண்ணிக்கிறோம்னா, நம்ம செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம். அதாவது நான் அவங்கள போல கிடையாது. நான் விபச்சாரர் போல கிடையாது. நான் இந்த வேசித்தனம் பண்ணல. நான் ஒரே மனைவியுடன் தான் இருக்கிறேன். அவன மாரி நான் டைவர்ஸ் பண்ணல. நான் தண்ணி அடிக்கிறதில்ல. நான் சிகரெட் குடிப்பதில்ல. இந்த மாதிரி வெளிப்புறமான பாவங்களையே வச்சு நம்ம கம்பேர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்? நம்ம செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன், செல்ஃப் ரைச்சியஸ், நான் கரெக்ட்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? அந்த பாவத்தின் ஸ்டாண்டர்டை நம்ம குறைச்சுக்கொண்டே இருக்கிறோம். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவராகி, தேவனுடைய மகிமைக்கு கீழே நம்ம இறங்கினோம்னாலே நம்ம பாவம். அதுதான் பாவம். தேவ மகிமைனா என்ன? நீங்க வாசிச்சீங்கன்னா, யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை காண்போம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது. தேவனுடைய மகிமை என்னன்னா, ஏசப்பா மாதிரி இருக்கணும். இல்ல ஏசப்பாட்ட தான் நம்ம தேவ மகிமையை நம்ம பார்த்தோம். அவரை போல நம்ம மாறலனா, கிறிஸ்துவன்னா என்ன? ஒரு சீஷன்னா என்ன? நம்ம ஏசப்பா போல மாறணும். அவரை போல் நம்ம மாறுற வரைக்குமே நம்ம பாவிகள். அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஒருத்தரை பார்க்குறோம், நம்மளோட கீழே பார்க்குறோம். அவர் தண்ணி அடிக்கிறாருங்க, அவர் தம் அடிக்கிறாருங்க, அவர் என்னை விட அதிகமாக பாவம் செய்கிறாரு, அதனால நான் நல்லவன், அவர் கெட்டவர்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நம்மளே நம்மளை ஆறுதல் படுத்திக்கிறோம். நான் கரெக்டாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இல்லையா? ஆனால் கடவுளுடைய ராஜ்யத்தில் 39 எடுத்தாலும் ஃபெயில் தான், 99 எடுத்தாலும் ஃபெயில் தான். நம்ம என்ன நினைக்கிறோம்? இல்லை நான் 40 எடுத்து நான் பாஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறோம். ஆனாலும் 40 எடுத்தாலும் ஃபெயில் தான். ஏன்னா கடவுளுடைய ராஜ்யத்தில் நீங்கள் போகணும்னா 100% நீங்கள் இயேசு கிறிஸ்துவ போல மாற முடியும். ஆனால் நம்மளால மாற முடியாது. அதுதானே மாம்சம் இல்லையா? அதுதான் நம்ம பாவம் நம்மளை கீழே இழுக்குது. அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ளணும். முதலாவது என்ன பண்ணணும்? என்னுடைய பாவங்கள், நான் பாவின்னு ஒத்துக்கொள்ளணும். நான் பாவின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணாதான் நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியும். அவர் நம்ம வாழ்க்கையில நம்மளை கிரியை செய்து ஒவ்வொரு பாவமா சொல்லி சொல்லி உணர்வடைய வச்சு அந்த பாவத்தை நம்ம அறிக்கை செய்து நம்ம அதை விட்டு விடும் போது தான் என்ன ஆகும்? நமக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வரும். அதனால வசனம் அழகா சொல்லுதே, ரோமர் 3:10 அந்தபடியே நீதிமான் ஒருவனும் இல்லை. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன். நம்ம டாக்டர்கிட்ட போறோம், நமக்கு நோய் இருக்குன்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணணும் இல்லையா? அப்பதான் நம்ம மருந்து எடுத்துக்க முடியும். நம்ம என்ன சொல்றோம்? அதெல்லாம் நோயெல்லாம் கிடையாது டாக்டர், நான் பர்ஃபெக்ட், நான் ஆல்ரைட்னு சொன்னா மருந்தும் டாக்டர் கொடுக்க மாட்டாரு, அதை நீங்களும் எடுத்துக்க மாட்டீங்க. ஸோ அதனால முதல்ல நம்ம பாவி நம்ம ஒத்துக்கொள்வோம். ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம், எந்தெந்த இடத்துல நம்ம நீதிமான் நம்ம நினைச்சிருக்கோமோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கடவுள்கிட்ட ஒப்புறோம். நான் நீதிமான் இல்லை கடவுளே, நான் பாவி அப்படின்னு சொல்லிட்டு
அக்செப்ட் பண்ணும்போது தான் நம்ம தேவன் நம்ம பாவத்தை வந்து நீக்குவார். ஏன்னா நீங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பைபிள்ல பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஏசாயா நீங்க 6:5 வாசிச்சீங்கன்னா, ஏசாயா வந்து தேவனுடைய மகிமையை பார்க்கிறார். பார்த்த உடனே அவர் என்ன பண்றாரு, தான் வந்து அவ்ளோ அழுக்கும் கந்தையுமா இருக்கிறேன். அவரோட மகிமைக்கு முன்னாடி நான் வந்து பாவின்னு சொல்ற அவர் என்ன பண்றாரு, முகங்குப்புற விழுகிறார். அதே மாரி தான் யோவான் அவருடைய காலத்துல வாழ்ந்ததிலேயே ரொம்ப ரொம்ப பரிசுத்தமானவர். அவரும் இயேசு கிறிஸ்துவ மகிமையை பார்க்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவ மகிமையை பார்த்தோன்னா அவர் பாதத்துல விழுகிறார். இல்லையா? அவருடைய மகிமைக்கு முன்னாடி அவர் வந்து பாவின்னு தன்னை ஒத்துக்கிறார். அதே மாதிரி தான் நம்ம தேவனுடைய மகிமைக்கு முன்னாடி நம்ம பாவின்னு ஒத்துக்கொண்டு நம்ம ஆவியானவரை வரவழைத்து அவர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய வைக்கும்போது தான் நம்ம வந்து இந்த பாவத்திலிருந்து வெளிவர முடியும். அப்பதான் இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வரும். அதனால நம்ம தேவன்கிட்ட கேட்போம், ஆவியானவர்கிட்ட பெற்றுக்கொள்வோம். நம்ம வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு அந்த சந்தோஷத்தை வந்து மற்றவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்ற ஒரு பாத்திரமா நம்ம மாறுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.